இது வந்து எல்லா இடத்துலயும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணும். என் வீட்ல இருந்து என் ஆபீஸ்க்கு வந்து 7 கிலோமீட்டர். நான் என்னோட வெஸ்பா மஞ்சள் கலர் வண்டி இருக்கு, அதுல தான் போவேன். அந்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு 3 நாள் தொடர்ந்து ஒரு இளநீர் விற்கிறவரை நான் பார்த்திருந்தேன். ஆழ்வார்பேட்டுன்ற ஒரு ஏரியா சென்னையில. அவர் வண்டி ரொம்ப வித்தியாசமா இருந்தார். ஏன்னா அவரோட இளநீர் கடையில 20 ரூபாய் 25 ரூபான்னு போர்டு வச்சு இளநீர் இருந்தார். 25 ரூபாய் ரெட் கலர்ல இருக்கிற செவல் நீர், 20 ரூபாய் சாதாரண இளநீர். மத்த எல்லா இடத்துலயும் சென்னையில வந்து 50 ரூபாய் இளநீர், 60 ரூபாய் இளநீர், சில இடத்துல வீடை எழுதி வச்சாதான் இளநீரே கொடுப்பானுங்க. செம்ம காஸ்ட்லி. எப்படி இருந்தாலும் 20-25 ரூபாய் விற்கிறான்னு எனக்கு பயங்கர டவுட். ஒரு 3 நாள் நான் ஓல்டு ஸ்டாக்னு சொல்லிட்டு பழைய ஸ்டாக்கை விற்கிறான். பொள்ளாச்சில இருந்து 2 வருஷம் முன்னாடி வந்திருக்கும், இப்போ விற்கிறான். அந்த மாதிரி நினைச்சு போயிட்டேன். 3வது நாள் கியூரியாசிட்டி தாங்காம வண்டி நிறுத்தி ஒரு இளநீர் வாங்கி குடிச்சா செம்ம ஃப்ரெஷ்ஷா இருந்தது. எனக்கு செம்ம ஆச்சரியம். அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் எப்படி சார் 20 ரூபாய் 25 ரூபாய் கட்டுப்படி ஆகுது, எல்லாரும் 50 ரூபாய் கேட்கறாங்க. இல்ல, எனக்கு 16 ரூபாய்க்கு கிரீன் கலர் காய் வரும், அது 20 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு வர செவ்வல் நீர் 25 ரூபாய்க்கு விற்கிறேன். 10 வருஷமா நானும் இதே ரோட்ல வந்து இளநீர் உடம்புக்கு நல்லது, குடிங்க, இந்திய உணவுகளை உணவுகள், இந்திய பானங்களை அருந்துங்கள்லாம் பிரச்சாரம் பண்ண எவனுமே கேட்கல. ஒரு நாளைக்கு 100 காய் விற்பேன். என் லாபத்தை கம்மி பண்ண இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 600 காய் விற்குது அப்படின்னா எனக்கு செம்மையா. வசந்த் ஓனருக்கு அப்புறம் இவன் தான் பெரிய பிசினஸ் மேக்னட் நினைச்சுங்க. இதை போய் அப்படியே ரேடியோல சொல்லிட்டேன். ஒரு ஆள் வந்து லாபத்தை கம்மி பண்ணி இன்னைக்கு பெரிய டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பேர் இளநீரும் குடிக்கிறாங்கன்ட்டு. அதோட முடிஞ்சு போச்சது. எக்ஸாக்டா 3 மாசத்துல ஷூட்டிங்காக, வேலைக்காக, மற்ற விஷயங்களுக்காக சென்னையில மத்த இடங்களுக்கு போகும்போது பெரம்பூர், ஆவடி, அம்பத்தூர், அண்ணா நகர்னு சொல்லிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஏரியாலையும் ஏதாவது ஒரு 4 கடையில இளநீர் 20 ரூபாய் 25 ரூபாய் அப்படின்ற போர்டுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு புரியவே இல்லை. நான் திருப்பி இதே ஆள்கிட்ட போய் கேட்டேன், சார் என்ன சார் உங்க அசோசியேஷன்ல ஏதாவது உத்தரவு ஏதாவது போட்டிருக்காங்களா? இல்லையே, எனக்கு தெரியாது அப்படின்னாரு. என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் கடைக்கு பக்கத்துல ஒரு 20 கடையில இருக்கிறவங்க இவர் வந்து மிரட்டி இருக்காங்க. நீ என்ன புத்திசாலி, நாங்களாம் முட்டாளா? நீ வண்டி லாபத்தை கம்மி பண்ணா இப்ப எங்களுக்கு எல்லாம் காய் வைக்க முடியாது, தயவு லாபத்தை ஜாஸ்தியாக்கி பழைய மாதிரியே வீணாங்க. இவர் கேட்கவே இல்லை. சோ வேற வழி இல்லாம போர்ஸ்டா அந்த கடைக்காரங்க எல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது வேற வேற ஏரியாவுக்கு போயிட்டு இன்னைக்கு சென்னையில 40ல இருந்து 50% கடையில வந்து இளநீர் விலை கம்மி ஆயிடுச்சு. இது காரணம் ஒரு ஷாருக் கான் டிவில வந்து இளநீர் குடிங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணல. ஒரு பெரிய தமிழ் படம் ரஜினிகாந்தோ அஜித்தோ விஜயோ நடிச்ச ஒரு படத்துல அந்த கிளைமேக்ஸ் சீன்ல போய் இளநீர் குடி, பெப்சி கோகோ கோலா குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ் வசனம் எதுவும் இல்ல. கவர்மெண்ட்ல இருந்து எந்த ரூலும் போடல. ஒரே ஒரு சாதாரண ஒரு சாமானிய இளநீர் விற்கிறவன் அவன் பிரீச் பண்ணாம பிராக்டிஸ் பண்ண ஒரு விஷயத்தினால ஒரு கம்ப்ளீட் சிட்டி, அதுவும் ஒரு தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில ஒரு 40% கடையில விலை குறைஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம பேசிட்டே இருக்க கூடாது, ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அந்த இளநீர் கடைக்காரரு பேசினே இருந்தாருன்னா லைஃப் ஃபுல்லா பேசினே இருந்திருப்பார். இன்னைக்கு ஒரு சிட்டியோட விற்கிற லாப நஷ்ட விஷயம் ஒரு தொழில அவர் மாத்திருக்கார். சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவங்க சொல்லியிருந்தாங்க, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆமா, இதெல்லாம் கரெக்டா இருந்தது. எப்போ 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி எல்லாருமே நல்லவங்களா இருந்த போது, இன்னைக்கு எல்லாருமே கரப்ட், எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஏதாவது நல்லது பண்ணா இன்னொரு 4 பேர் பண்ண மாட்டாங்களான்ற நப்பாசில தான் இந்த இளநீர் கடைக்காரரை பார்த்து நான் முதல்ல பண்ணது ரைஸ் பக்கெட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் அமெரிக்கால ஒன்று செம்ம ஃபேமஸா இருந்தது. என்னன்னா, ஒரு நோய் இருந்தது, அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு ஃபண்டிங்க்கு காசு தேவை, ரிசர்ச்சுக்கு. சோ அமெரிக்கால மட்டுமே இருக்கிற நோய்க்கு அங்க இருக்கிற ஹாலிவுட் ஆக்டர்லாம் தலையில தண்ணி ஊத்திக்கிட்டாங்க. அங்க குளிரும் தண்ணி ஊத்திக்கிட்டா வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு தண்ணி ஊத்திக்கோ இல்ல காசு கொடுன்றதான் கான்செப்ட். அது என்னன்னே தெரியாம நம்ம ஊர்ல அன்சிகா மோத்வானில ஆரம்பிச்சு அரவிந்த் சாமி வரைக்கும் எல்லாருமே தலையில தண்ணி ஊத்திக்கிட்டு இங்க வேர்க்கும், தண்ணி ஊத்தா நல்லதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமா Facebook ட்விட்டர்ல எல்லாம் போயிட்டு இருக்கேன்றதுனால அந்த கோவத்துல ஆரம்பிச்சது ரைஸ் பக்கெட் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம். ரோட்ல கஷ்டப்படுறவங்களுக்கு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுத்துதான் நான் பண்ண முதல் சின்ன நல்ல விஷயம். 2012-13 இருக்கும். 10 பேருக்கு நாங்க வந்து 50 ரூபா ஒரு பாக்கெட் பிரியாணி, 500 ரூபாய் தான் செலவு. நாங்க ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போய் வாங்கி கொடுத்தோம். இது எவ்வளவு அல்பத்தனமா இருக்கு, 500 ரூபாய் கொடுத்துட்டு எப்படி சொல்லி காமிச்ச அப்படின்ற மாதிரி யாராவது கேட்பாங்களா? அதெல்லாம் தோணுச்சு. சரி பண்ணிதான் பாப்போமே 10 பேருக்குன்னா. இப்போ வரைக்கும் 34,000 பேர் வேர்ல்டு வைட் இதே விஷயத்த பண்ணிருக்காங்க. 34,000 பேரு. ஒருத்தர் 100 பேருக்கு, ஒருத்தர் 300 பேருக்கு. நியூசிலாந்துல இருக்கேன், முதல் சம்பளம் வாங்கினா நான் இது பண்ண போறேன், என் அம்மா வந்து உடம்பு சரியில்லாம வந்து சரியா போச்சு, இப்ப 1000 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி 34,000 பேர் இதே விஷயத்தை திருப்பி பண்ணிருக்காங்க. எனக்கு அப்ப தெரிஞ்சது, எந்த விஷயம் பாசிட்டிவா இருந்தாலும் அது சின்னதா இருந்து அதை நம்ம பண்ணினோம்னா ஒரு 10 பேரை ஸ்ப்ரெட் பண்ணணும். ரெண்டாவது நாங்க பண்ண விஷயம் வந்து, காவியான்ற ஒரு 13 வயசு குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து 13 வருஷம் ஹார்ட் டோனர் தேவைப்பட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஹோல் இருந்தது, ஒரு டோனர் தேவைப்பட்டாங்க. ஆனா எனக்கு இருந்தபோது என்ன சொன்னாங்கன்னா, ஆபரேஷன் பண்ண 25 லட்சம் ரூபாய் காசு வேணும்னாங்க. சரி, ஏதாவது பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள 2 நாள்ல அந்த அப்பாவே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இல்ல சார் எனக்கு காசு கிடைச்சிருச்சு, நான் ஒரு டீச்சர், என் கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க, காசு வானான்ட்டு. யாரா இருந்தாலும் கொடுக்க வேண்டிய காசையும் வானான்னு சொல்றாரு. இது மாதிரி யாருக்கு மாட்டாங்களையும் பார்க்க போனோம். அப்ப அந்த குழந்தைய பார்த்தும் போது ஐயோ ஏதாவது பண்ணுமேன்னு தோணுச்சு. நான் நினைச்சேன், சரி இந்த குழந்தைய கூட பேசி அதை இன்டர்நெட்ல ஒரு வீடியோவா போடலாம். யாராவது எங்க வீட்டுல ஹார்ட் இருக்குன்னு வந்து கொடுப்பாங்க. அவ்வளவு நாலேஜ் தான் எனக்கு இருந்தது. ஆனா ஹார்ட்லாம் அப்படி டொனேட் பண்ண முடியாது. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம், காவியா 13 year old child need hearts அப்படின்னா எவன் போய் பாப்பீங்களா? போய் பாப்பீங்களா?
யாருமே பார்க்க மாட்டோம், நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். RJ Balaji abusing Sachin Tendulkar அப்படின்னு அந்த வீடியோக்கு பேர் வச்சு அப்லோட் பண்ணோம். தொடர்ந்து அந்த வீடியோ 3 நாள் ட்விட்டர் யூடியூப்ல ட்ரெண்டிங். 2 வாரத்துல அந்த குழந்தைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நோட்டீஸ் பண்ணி ஹார்ட் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஆபரேஷன் நடந்து 2.5 வருஷம் ஆகுது. அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே நான் பண்ணப்பார் பெருமையா சொல்றேன், அது கிடையாது. இருக்கிற டெக்னாலஜியில நம்மளால குட்டி குட்டியா நல்லது பண்ண முடியும் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தவனுக்கு எதேச்சியா வீட்டுல ஊரே மழையில நனைஞ்சிட்டு இருக்கு, சும்மா உட்காந்து பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கில்ட்ல ரோட்ல போய் பண்ண ஆரம்பிச்சுதான் சென்னை மைக்ரோ அப்படின்னு இன்னி வரைக்கும் எங்களுக்கு வேலை போயிட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லா மழை, ரோட்ல மாட்டிட்டு இருக்கிறவங்களே ஒரு 1000கணக்கான பேர் இருப்பாங்க. என்கிட்டயே ஒரு கார் இருக்கு, என் ஃப்ரெண்டு கிட்டயும் ஒரு கார் இருக்கு. இதுல எத்தனை பேரை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு போனோம். நைட்டு ஃபுல்லா ரோட்ல விட்டுட்டு அவங்க எல்லாரையும் வீட்டுல விட்டு ஒரு 15-20 பேரை காலைல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அங்க 30 பசங்க இருந்தாங்க, உங்களை மாதிரி தான். ஆனா ஏதாவது பண்ணலானா அப்படின்னும் போது எனக்கு அப்ப தெரியும் வீட்டுக்கு போக முடியாதுன்ட்டு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் பிக் எஃப்எம் ஸ்டுடியோக்கு போறேன். அங்க ஆல்ரெடி ஒரு 200 பேர் இருக்காங்க. சோ ஒரு நாள் 2 நாள் ஆகி 2 நாள், ஒரு வாரம் ஆகி 10 நாள் ஆகி இன்னைக்கு 1.5 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கும் கடலூர்ல சுத்தி இருக்கிற பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப இங்கதான் சொல்றோம். இந்த டெல்டா மாவட்டம் விவசாயிகள் பிரச்சனை, எல்லாருமே போராட்டம் பண்ணலாம், ரோட்ல போய் நிக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ரோட்ல போய் நின்னா சொல்யூஷன் கிடைக்காது. சோ நாங்க இப்போ இன்னொரு EFI அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டல் அந்த குரூப்போட சேர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 30 ஏரி குளங்களை தூர்வார போறோம். ஒரு வாட்டி பண்ணிட்டா லைஃப் டைம் மழை பெய்யும் போதெல்லாம் அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும். இது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம். எங்களால முடிஞ்சது, என்னால முடிஞ்சது, நான் தமிழ்நாட்டை மாத்திரலாம், இந்தியாவை மாத்திரலாம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா யாராலையுமே மாத்த முடியாது. நான் கமிங் டு தி தேர்ட் திங், நான் பர்சனலா எனக்கு எப்படி நடந்தது அப்படின்னு சொன்ன எனக்கு இருக்கிற ஸ்டேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு. அந்த ஸ்டேஜ்ல என்னோட டேலண்ட், என்னோட திறமையை ஒண்டி வளர்த்துக்கிட்டு நான் காசு அதிகமா சம்பாதிக்கிறது இல்லாம வேற யாருக்காவது ஏதாவது பண்ண முடியுமா சின்னதா யோசிச்சதுதான்.